கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025வது புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த வருடம் முழுவதும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு இந்த வருடத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கடக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வருடத்தினுடைய வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக இந்த வேத பாடத்தில் இந்த 2025வது வருடத்தில் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பிலிருந்து சில பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் ஒரு அவசியமான காரியமாக காணப்படுகிறது. அதை இந்த ஒரு வேத பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் இந்த உலகை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி, மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்பட்ட பொழுது, அவர் வாஞ்சித்த பொழுது, அந்த சிருஷ்டிப்பை அவர் உண்டாக்க ஆரம்பித்த பொழுது, அந்த சிருஷ்டிப்பின் வேலையில் எல்லாமே ஒழுங்காக காணப்பட்டது. அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தில் அவருக்கு இருந்த பொறுப்புகளும் கடமைகளும் மிகவும் நேர்த்தியாக ஒழுங்காக காணப்பட்டது என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் அன்பானவர், தேவன் கிருபையுள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர். தேவனுடைய பலவிதமான குணங்களை நாம் படிக்கின்ற வேளையில் அவருடைய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னா, அவர் ஒழுங்கின் தேவன் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி என்றால் இந்த புதிய வருடத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கு அடுத்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது சரியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். எல்லா காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்யப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு பாடமாக காணப்படுகிறது. சரிங்களா? அப்படி என்று சொன்னால் இந்த வருடத்தின் வாழ்க்கை ஒழுங்காக செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பிலிருந்து ஒரு 5 காரியத்தை நம்ம வேகமாக படித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம், வசனம் 1லிருந்து 21 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, தேவன் 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் படைத்தார், அதை உண்டாக்கினார், அவைகளை பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிருஷ்டிப்பை அவர் உண்டாக்கினார். இந்த வசனங்களெல்லாம் நம்ம கருத்தாக நம்ம கவனிக்கும் பொழுது, ஆண்டவர் எந்த இடத்துலையும் இன்னைக்கு இதை உண்டாக்குறதுக்கு பதிலாக அதை உண்டாக்கியிருக்கலாமே அப்படின்னு அவர் யோசிச்சதே கிடையாது. ஒருவேளை 1ஆம் நாளில் உண்டாக்கின காரியத்தை 3ஆம் நாளில் உண்டாக்கியிருந்தால் நல்லா இருக்குமே, அல்லது 4ஆம் நாளில் உண்டாக்கின விஷயத்தை 2ஆம் நாளில் உண்டாக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் ஆண்டவர் யோசிச்சதே கிடையாது. முதல் நாளில் என்ன உருவாக்கணுமோ அதை உருவாக்கணும், 2ஆம் நாளில் என்ன உருவாக்கணுமோ அதை உருவாக்கணும், அப்படி 3, 4, 5, 6 இந்த நாட்கள் எல்லாம் என்னென்ன உருவாக்கணுமோ அதை உருவாக்க வேண்டும் என்கின்ற காரியத்தில் அவர் மிகவும் தெளிவாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் என்ன உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஒரு பிளான் ஆண்டவருக்கு இருந்தது. அப்போ இந்த வருடத்தில் நாம் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து செல்லும் பொழுது, அது தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சபையின் காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய வேலைகளாக இருக்கலாம், நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய தொழில்களாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஒரு திட்டம் நமக்கு இருக்க வேண்டும். திட்டமில்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நிறைய
இழப்புகளை சந்திக்கும் அல்லது நிறைய பிரச்சனைகள் அங்கே ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பாருங்களேன், முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பாடம், இந்த வருடத்திற்கு ஒரு திட்டங்கள் நமக்கு தேவை. அன்றாட வேலைகளுக்கு என்னென்ன திட்டம், வார காரியங்களுக்கு என்ன திட்டம், அல்லது மாதத்தின் காரியங்களுக்கு என்ன திட்டம், இந்த வருடம் முழுவதும் வருடத்திற்கான காரியங்களுக்கான என்ன திட்டம், இந்த திட்டங்கள் நமக்கு இருக்க வேண்டும். திட்டங்கள் ஒருவேளை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமோ படுத்தவில்லையோ அது இரண்டாவது விஷயம். ஆனால் இந்த வருடத்திற்கு உண்டான ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு வாரத்திற்கும், ஒவ்வொரு மாதங்களுக்கும், இந்த வருடத்திற்குமான திட்டங்கள் நமக்கு தேவை. பாருங்கள், ஒரு நாள் வாழ்க்கைக்கான திட்டம் என்ன? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். நம்ம தேவனுக்கென்று நேரத்தை செலவிடக்கூடிய காரியத்தில் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டு வேலையில் செய்வதற்கான காரியங்களில் திட்டம் இருக்க வேண்டும். நம்முடைய வேலைகளுக்கான காரியங்களில் திட்டம் இருக்க வேண்டும். படிப்பிற்கான காரியங்களில் திட்டங்கள் இருக்கணும். இப்படி அனைத்து விஷயங்கள்லையும் திட்டங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, வசனம் 1-21 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, தேவன் திட்டத்தை மட்டும் வச்சிருக்கல, அந்த திட்டத்தின்படியே செயல்பட்டார். புரியுதா உங்களுக்கு? நமக்கு திட்டங்கள் இருக்கலாம், பல நேரங்களில் செயல்படவே மாட்டோம். நியூ இயர் 1ஆம் தேதி, புத்தாண்டின் முதல் தேதியில் நிறைய திட்டங்கள் நம்ம போட்டிருப்போம். 24வது வருடத்தில் அப்படி நிறைய திட்டங்களை போட்டோம். ஆனால் அந்த வருடத்தில் அந்த திட்டத்தின்படி நம்ம செயல்பட்டிருக்கவே மாட்டோம். அப்போ இந்த வருடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது முக்கியமான ஒரு பாடம், திட்டங்களின்படியே நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சில சூழ்நிலைகள், தவிர்க்க முடியாத காரணங்கள் உண்டு, நான் அதை பற்றி சொல்ல வரவில்லை. அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது, அந்த வாழ்க்கையை நம்ம அதை கடக்கும் பொழுது அந்த திட்டத்தின்படியே நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? குறிப்பாக அடுத்தடுத்த காரியங்களை பார்க்குறப்ப நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். வசனம் 4-5 மூன்றாவது காரியத்தை படிக்கும் பொழுது, வசனம் 4-5 நம்ம வந்து வாசிக்கிறப்ப நீங்கள் பர்சனலாக படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளையும் உண்டாக்குறப்ப அதை உண்டாக்கிட்டு அது நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தை உண்டாக்குவார், முதல் நாள் சிருஷ்டிப்பை முடிப்பார், தேவன் அதை நல்லது என்று கண்டார் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்போ என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அந்த திட்டத்தின்படி செயல்படுவதில் ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதை முடிச்சிருங்க. கூடுமான வரைக்கும் ஒரு வேலையை, ஒரு செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை முடித்து விட வேண்டும், பெண்டிங் பண்ண வேண்டாம். சரிங்களா? அது நாளுக்கு நாள் நமக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய அன்றாட பொறுப்பு கடமைகளில் உள்ள திட்டங்களை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதை முழுமையாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத மூன்றாவது பாடமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். நான்காவது பாடம், வசனம் 31 நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்தார் தேவன். ஒவ்வொரு நாளையும் சிருஷ்டித்த பின்பு அதை பார்த்து சந்தோஷப்பட்டார், நன்றாக இருந்தது என்று சொல்லி அவர் பூரித்தார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய போவார், ஆரம்பிப்பார் அப்படின்னா யோசிக்காமல் செய்வாரா? செய்யவே மாட்டார். அவருக்கு ஏற்கனவே திட்டம் போட்டார். அந்த திட்டம் போடுறதுல எப்படி திட்டம் போட்டார் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்வதில் அந்த காரியத்தை பற்றி முழுமையாக ஆராய்ஞ்சு பார்த்தார். ஆராய்ந்து பார்த்த பின்பு தான் தேவன் ஒரு விஷயத்தை செய்வார். தேவன் ஆராயாமல் எந்த விஷயத்தையும் செய்யவே மாட்டார். அப்போ பாருங்கள், இந்த வருடத்தில் நமக்கு பல திட்டங்கள் நம்ம போட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் அந்த திட்டங்களை போடும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அல்லது அந்த காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்பதாக அது முழுமையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆராய்ஞ்சு பார்க்காம, யோசிக்காமல் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முற்படாதீங்க. நிச்சயமாக அது பல சூழ்நிலைகளில் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 5வது, கடைசியாக, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்தார்.
முதல் நாள் சிருஷ்டித்தார், 2ஆம் நாள் சிருஷ்டித்தார், 3, 4, 5 இப்படி ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்தே வந்தார். பாருங்கள், ஃபஸ்ட் டே சிருஷ்டிப்பை முடிச்சுட்டு செகண்ட் டேயில் சிருஷ்டிப்பை ஆரம்பிக்கிறப்ப, செகண்ட் டே சிருஷ்டிப்பை முடிச்சுட்டு 3ஆவது நாளை சிருஷ்டிப்பை ஆரம்பிக்கிறப்ப தேவன் ஒருபோதும் சோர்வாகவே காணப்படலை. ஒவ்வொரு நாளையும் அவர் ஆரம்பித்து சிருஷ்டித்த பொழுது ஒரு உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு அவர் தன்னுடைய வேலையை செஞ்சார். அதாவது சிருஷ்டிப்பின் வேலையை செஞ்சார். அப்போ நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம புத்துணர்வோடு உற்சாகத்தோடு தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, நம்முடைய மனதை சோர்வுக்குள்ளாக ஆக்காதபடிக்கு கூடுமான வரைக்கும் நம்ம உற்சாகமுள்ள பிள்ளைகளாக புத்துணர்ச்சியோடு எல்லா வேலைகளையும் செய்வதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் தெரியுங்களா? நம்முடைய மனதை சோர்வுக்குள்ளாக்குகிற தேவையற்ற காரியங்களை நம்முடைய மனதிலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த காரியங்களின்படி நம்ம இந்த வருடத்தை நம்ம கடக்கும் பொழுது, நம்முடைய வேலைகளை, பொறுப்புகளை, கடமைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வருடம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.